ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் இன்ஃபோ. இன்றைக்கி நாம் ஹேக்கர் ரேங்கில் 30 டேஸ் ஆஃப் கோட் சேலஞ்சில் டே 20 சார்ட்டிங் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு பபுள் சார்ட்டோட கோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபாலோ புல்ல சிங்கிள் அரே ட்ராவர்சலில் எத்தனை எலிமெண்ட்ஸ் ஸ்வாப் ஆகுதுன்னு ட்ராக் பண்ணுறக்காக நம்பர் ஆஃப் ஸ்வாப் டிக்ளேர் பண்ணி 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபாலோ புல்ல அட்ஜசன்ட் எலிமெண்ட் டிக்ரீசிங் ஆர்டராக இருந்துச்சுன்னா அதை ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஸ்வாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் கண்டிஷனில் நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அரே சார்ட் ஆயிடுச்சு. அதனால் இங்கே பிரேக் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் என்னென்னா, இதில் நமக்கு அரே ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அரே அசெண்டிங் ஆர்டரில் பபுள் சார்ட் அல்காரிதம் மூலமாக சார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சார்ட் பண்ணதுக்கப்புறமா 3 லைன் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரே இஸ் சார்ட்டட் இன் நம் ஸ்வாப்ஸ். இதில் நம் ஸ்வாப் என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்வாப்போட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். செகண்டு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். தேர்ட், லாஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏங்கிற வேரியபிளில் 4, 3, 1, 2ன்னு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ 4. 4 3, 1, 2 விட கிரேட்டரான வேல்யூ. அதனால் இது 3 எலிமெண்ட்டுமே ஸ்வாப் ஆகிட்டு கடைசி பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். அடுத்த எலிமெண்ட் 3. 3 1 and 2 விட கிரேட்டர். அதனால் இந்த 2 எலிமெண்ட்டுமே ஸ்வாப் பண்ணிவிட்டு செகண்ட் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். அடுத்து 1 and 2 ஆர்டர் கரெக்டாக இருக்குது. அதனால் நமக்கு எந்த ஸ்வாப்புமே நடக்கலை. கடைசியாக லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போது ஃபைனலாக நமக்கு 5 ஸ்வாப் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, லாஸ்ட் எலிமெண்ட் 4. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனில் நமக்கு என்னங்கிற ஒரு இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணுது. செகண்ட் லைனில் நமக்கு இன்டிஜர்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வேல்யூவோட இண்டெக்ஸ் 0, செகண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் 1, அதே மாதிரி கடைசி வேல்யூவோட இண்டெக்ஸ் n-1. இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த அரே நமக்கு ஏற்கனவே சார்ட்டாக இருக்குது. அதனால் இதோட ஸ்வாப் வேல்யூ 0ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த அரேயில் நமக்கு 3, 2, 1ன்னு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு 3 and 2 ஸ்வாப் பண்ணிவிட்டு 2, 3, 1ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3 and 1 ஸ்வாப் பண்ணிவிட்டு 2, 1, 3ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2 and 1 ஸ்வாப் பண்ணிவிட்டு 1, 2, 3ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதில் 3 ஸ்வாப்புக்கு அப்புறமா அரே சார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கோடிங் போடலாம். இதில் என்னங்கிற வேரியபிள் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இன்டிஜர் வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்பர் ஆஃப் ஸ்வாப்பை 0வாக இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு இன்ட் நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபார் இன்ட் I is equal to 0, செமிகாலன் I less than n, செமிகாலன் I plus plus. ஓப்பன் பிரேசஸில் ஃபார் இன்ட் j is equal to 0, செமிகாலன் j less than n-1, செமிகாலன் j plus plus. ஓப்பன் பிரேசஸில் if a dot get of j greater than a dot get of j plus 1. ஓப்பன் பிரேசஸில் collections dot swap a, j, j plus 1. நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த 2 வேல்யூமே ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஸ்வாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இஃப் நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, பிரேக். நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். அடுத்து நாம் பிரிண்ட் பண்ணணும்.
அதுக்கு system.out.println array is sorted in number of swaps. System.out.println first element a.get of 0. System.out.println last element a.get of n minus 1. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.